நீங்கள் குறிப்பிட்டதை போல நிச்சயமாக அதில் லாப நஷ்ட கணக்குகள் என்பதையெல்லாம் தாண்டி அங்க இருக்கக்கூடிய அப்பாவி மக்களும் பாதிக்கப்படக்கூடாது, நம்முடைய எல்லையோர பகுதி மக்களும் பாதிக்கப்படக்கூடாது என்ற அந்த கன்சர்ன் கண்டிப்பாக இருக்கின்றது. இதில் இன்னொரு சந்தேகம் என்ன எழுது அப்படின்னா, பாகிஸ்தான் இந்தியா இந்த இரண்டு நாடுகளும் மோதல் போக்கில் ஈடுபட்டால் அமெரிக்கா போன்ற அல்லது மற்ற நாடுகளுக்கு என்ன மாதிரியான வர்த்தக ரீதியான பிரச்சனைகள் ஏற்படுவதற்கான வாய்ப்பு இருக்கிறது? நிச்சயமாக அதுதான் பெரிய பிரச்சனையா இருக்கிறது. அதாவது இங்க இருக்கின்ற மக்களும் சரி, அங்க இருக்கின்ற மக்களும் சரி, அவர்கள் அவதிப்படுவார்கள். ஆனால் இங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கு அங்க இருக்கின்ற அரசியல்வாதிகளுக்கும் இதுல ஒரு பிரச்சனை கிடையாது. அது பாகிஸ்தான்ல குறிப்பாக எல்லாம் பொம்மைகளாகத்தான் இருக்கிறார்கள் அரசியல்வாதிகள். அவர்களுக்கு இது பிரச்சனையே கிடையாது. அவர்களுக்கு என்ன ஹோட் கொடுக்குறாங்களோ அதை வாங்கிட்டு போயிட்டே இருப்பாங்க. இதுதான் நிலையா இருக்கிறது. ஆனால் அமெரிக்காவை பொறுத்தவரை இந்தியா ஒரு பெரிய வர்த்தகத்துக்கான ஒரு மார்க்கெட்டாக அவர்கள் பார்க்கிறார்கள். எவ்வளவோ விஷயங்கள் விற்கணும்னு பாக்குறாங்க. அதிகமாக இந்த ஹார்லி டேவிட்சன் போன்ற ரக பைக், அதுல இருந்து டாக்ஸ் எல்லாம் நம்ம குறைத்திருக்கிறோம். அதே மாதிரி டெஸ்லா கார்ல இருந்து ஆரம்பித்துக் கொண்டு ஸ்டார்லிங்க் போன்ற விஷயங்கள் எல்லாம் பலரும் இங்க விற்கணும் என்று பார்க்கிறார்கள். ஏறத்தாழ ஒரு 20 கோடி மக்கள் இருக்கின்ற ஒரு மாபெரும் ஒரு பேஸ் மிடில் கிளாஸ் சொசைட்டி அவ்வளவு பெரிதாக இருக்கிறது. அப்போ அவர்கள் அதை தான் உன்னித்து வைத்து அதற்கான விஷயங்கள் செய்வார்கள். ஒண்ணு. இரண்டாவதாக இன்னும் இந்தியாவுடைய டிஃபென்ஸ் இண்டஸ்ட்ரி என்பது மிக மிக ஒரு நலிந்த நிலையில் தான் இருக்கிறது. இதுக்கு நாம் எங்கிருந்து வாங்குறோம்னு பாத்தீங்கன்னா தாராளமாக ரஷ்யாவிலிருந்து இன்னும் 70% ரஷ்யாவிலிருந்து தான் வாங்கி கொண்டு இருக்கிறோம். ஆனால் அது சற்றே மாறிக்கொண்டு வருகின்ற ஒரு சூழல் நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம். இப்போ ரஃபாலே பாத்தீங்கன்னா பிரெஞ்சு கவர்மெண்ட் இருந்து வாங்கி கொண்டு இருக்கிறோம். அதே மாதிரி பல விஷயங்கள் அதாவது அவாக்ஸ் போன்ற கருவிகள், அதாவது தொலைதூரத்தில் ஸ்பை பண்ணக்கூடிய அந்த ஏர் பிளாட்ஃபார்ம்ஸ் எல்லாம் அமெரிக்காவிட்ட இருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். டிரான்ஸ்போர்ட் ஹெர்குலிஸ் ரக விமானங்கள் அமெரிக்காவிட்ட இருந்து வாங்கி கொண்டிருக்கிறோம். அப்ப இதெல்லாம் அமெரிக்காவுக்கு விற்கக்கூடிய ஒரு வாய்ப்பு இப்போ சூப்பராக அமைந்திருக்கிறதாக நான் கருதுகிறேன், அவர்களுடைய இன்டர்வென்ஷன் காரணமாக. திரு ஆர்கே, அதாவது தாங்கள் தயாரித்து வைத்திருக்கக்கூடிய ஆயுதங்களை விற்பனை செய்வதற்கான ஒரு வாய்ப்பாகவும் இதை பயன்படுத்திக் கொள்ள வாய்ப்பு இருக்குன்னு சொல்றீங்க. இப்போ இதை ஒட்டி எனக்கு இன்னொரு சந்தேகம், இன்னொரு கேள்வி எழுது. அது என்னன்னா, இப்போ இந்தியாவை தொடர்ந்து ஒரு சந்தையாகத்தான் பார்க்கிறார்களா உலக நாடுகள்? ஏன்னா உலகத்தின் மிக அதிகமான மக்கள் தொகையை கொண்ட ஒரு நாடாகவும் வாங்கும் திறன் அதிகம் கொண்ட ஒரு நாடாகவும் இந்தியா இருக்கின்றது. உலக நாடுகள் தாங்கள் தயாரிக்கக்கூடிய பொருட்களை எல்லாம் கொண்டு இங்க சேல்ஸ் பண்றதுக்கான ஒரு மார்க்கெட்டா, சந்தையா பார்க்கறாங்களா? நிச்சயமாக அப்படித்தான் இருக்கிறது. ஏனென்றால் இல்லை என்றால் நேற்றைய தினம் நடந்த IMF அந்த குழுவினுடைய கூட்டத்தில் இந்தியாவுக்கு ஏறத்தாழ எதிரான ஒரு தீர்மானம் தானே வந்திருக்கிறது. அதாவது நாம் ஏறத்தாழ ஒரு 10 நாளாக கூறிக்கொண்டிருக்கிறோம். இந்த $2.3 பில்லியன் அமெரிக்கா IMF இன்டர்நேஷனல் மானிட்டரி ஃபண்டினுடைய அந்த லோன் என்பது பாகிஸ்தானுக்கு கொடுக்கக்கூடாது. இந்த போர் சூழலில் அந்த லோன் கொடுத்து விட்டால் நிச்சயமாக அது வெப்பன்ஸுக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க. அது கண்டிப்பாக மக்களுடைய டெவலப்மெண்ட்டுக்கு யூஸ் பண்ண முடியாத ஒரு நிலை இருக்கிறது. ஒரு போர் நடக்கின்ற சூழ்நிலையில் அது எப்படி ஒரு அமௌண்ட் கொடுத்தாலும் அது அந்த போருக்கு தான் யூஸ் பண்ணுவாங்க தவிர நிச்சயமாக அது ஒரு டெவலப்மெண்ட்டுக்காக யூஸ் பண்ண முடியாது. ஆனால் அதை தாண்டியும் அதை மீறியும் அமெரிக்கா போன்ற நாடுகள், அமெரிக்காவும் UK இந்த மாதிரி நாடுகள் எல்லாம் அந்த லோனை இன்னைக்கு அப்ரூவ் செய்திருக்கிறார்கள். அப்ப இதுல நமக்கு என்ன தெரியும் பாத்தீங்கன்னா, அவர்களுக்கு பாகிஸ்தான்ல இருந்து என்னெல்லாம் சுரண்ட முடியுமோ அதெல்லாம் சுரண்டலாம், அவர்களுக்கு என்னெல்லாம் செய்ய வேண்டுமோ அதெல்லாம் செய்யலாம். இந்தியா கிட்ட இருந்து என்னெல்லாம் சுரண்ட முடியுமோ சுரண்டலாம். அவர்களுக்கு என்னென்ன நாம் கொடுத்து ஒரு வர்த்தக ரீதியாக லாபம் எடுக்க முடியுமோ எடுக்கலாம். இதுதான் அவர்களுடைய ஒரு பெரிய ஒரு விஷயமாக நான் பார்க்கிறேன். இதுவே நாம் ரொம்ப மிக கவனமாக இருக்க வேண்டும் நான் கருதுகிறேன். அதே நேரத்தில் நம்முடைய வெளியுறவு துறையில் இருக்கின்ற ஒரு பெரிய ஒரு ஓவர்ஹால் தேவைப்படுவதாக நான் கருதுகிறேன். ஏனென்றால் இந்த அளவுக்கு நாம் ஒரு பெரிய ஒரு நாடாக இருந்து கொண்டு இவ்வளவு பெரிய வர்த்தக நாடாக இருந்து கொண்டு நம்மனால் ஒரு சிறிய விஷயத்தை சாதிக்க முடியவில்லை என்றால் அது இட் ரிஃப்ளெக்ட்ஸ் வெரி புவர்லி ஆன் அவர் ஃபாரின் பாலிசி அண்ட் ஃபாரின் பாலிசி எஸ்டாப்ளிஷ்மெண்ட். அதை நாம் சரி செய்ய வேண்டும் என்று நான் கருதுகிறேன். நிறைய லெசன்ஸ் இருக்குது இந்த போர்ல இருந்து. குறிப்பாக நம்மளுடைய டிஃபென்ஸ் ஆனாலும் சரி, இல்லை எல்லை பாதுகாப்பு பார்டர் மேனேஜ்மெண்ட் ஆனாலும் சரி, அதே மாதிரி வெளியுறவுத்துறை ஆனாலும் சரி, இந்த மூணுக்கும் பெரிய லெசன்ஸ் இருக்கிறதாக நான் காண்கிறேன். நிச்சயமாக திரு ஆர்கே, இந்த போருக்கு பின்னால் இருக்கக்கூடிய பல அரசியல், பல வர்த்தக தந்திரங்களை எளிய மக்களுக்கும் புரியக்கூடிய வகையில் ரொம்ப விளக்கமாக சொன்னீங்க. மிக்க நன்றி.